இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோதிட கலாச்சாரத்தில் 6வதாக வரக்கூடிய ராசி கன்னி ராசியாகும். புதன் பகவான் ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே கூச்ச சுபாவம் அதிகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க. இவங்க நில ராசியை சேர்ந்தவங்களாவாங்க. புதனின் தசா காலத்தில் மட்டுமே லாபத்தை பெறக்கூடியவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க தனக்கென ஒரு தனி பாதை அமைச்சு அதில் செயல்படக்கூடியவங்க. அதே போல் இவங்க புத்திசாலித்தனமாகவும் ஆதிக்க குணத்தோடும் இருக்கக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க ரொம்பவே எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைக்கக்கூடியவங்க. இவங்களுடைய எண்ணங்களை மற்றவங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது, நட்சத்திர பலன்கள் என்ன கிடைக்கப் போகிறது, இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படி நற்பலன்கள் அமையப்போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. கருங்காலி மாலையை கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. கையில் அணியக்கூடிய ப்ரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. கருங்காலி மாலை வாஸ்துவில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கன்னிராசிக்காரங்க இயல்பிலேயே கூச்ச சுபாகம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. மற்றவங்களிடம் அதிகமாகவே பழக மாட்டாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. நண்பர்கள் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. புத்தி கூர்மை திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவங்க. புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. எழுதுவதிலையும் வாசிப்பதிலையும் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் கணிதம் வணிகவியல் போன்ற பாடங்களை விருப்ப பாடமாக எடுத்து படிக்கக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிகமாக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பம் காட்டக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயத்தில் இவங்க எடுத்த வேலையை முழு மனதோடு முழு அர்ப்பணிப்போடு செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. எடுத்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னலாம் ஓயவே மாட்டாங்க. அந்த வேலையை முடித்து அதில் வெற்றி பெறந்தனையும் விடாமுயற்சியோடு செய்யக்கூடியவங்க. அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவங்க. காலத்துக்கு ஏற்றபடி தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களோட உணவு வழக்கத்தை காலத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட அதிகமாக அன்பும் பாசமும் காட்டக்கூடியவங்க. அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையை அழகாக நகர்த்தக்கூடியவங்க. உறவினர்கள் நண்பர்களோடு முழு மனதோடு அவங்களோட அர்ப்பணிப்போடு பழகக்கூடியவங்க இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குது. இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உழைப்புக்கு முன்னுரிமை தரக்கூடியவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செய்து முடிக்கக்கூடியவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இவங்களுக்கு பொறுப்பானது அதிகரிக்க போகுதுங்க. தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நண்பர்கள் உறவினர்களோடு வீண் பகைகளை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்க வேணுங்க. அதே போல் காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவானது அதிகரிக்க போகுது. காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அடைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத கடன் வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய ஆர்டர்கள் வரக்கூடிய யோகமான காலகட்டமாகும். தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக நீங்கள் இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்குங்க. உத்தியோகத்தில்
குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலனை அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புதிய வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் அனைத்துமே விலகி ஒரு இணக்கமான சூழ்நிலையானது உருவாக போகுது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படலாம். எனவே 2 பேருமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுடைய வெற்றியில் நீங்களும் பங்கெடுப்பீங்க. பெண்களுக்கு பயணங்கள் செல்வதற்கான யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. மனதில் சந்தேகம் உங்களுக்கு உண்டாகலாம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி போகலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனமானது பக்குவப்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நீங்கள் தெளிவாக எடுப்பீங்க. அது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இழுபறியாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. மற்றவங்க பாராட்டக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை கூட செஞ்சு முடிப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவி கிடைக்குங்க. மரியாதை அந்தஸ்தானது உயரக்கூடிய யோகமான காலகட்டமாகும். எதையுமே செய்து முடித்து ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க. பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலமானது ஏற்படுங்க. திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்குங்க. மனதில் தைரியம் உண்டாகக்கூடிய நேரமாகும். இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேணுங்க. அன்றாட பாடங்களை நீங்கள் தினமுமே படித்து விடுவது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசிக்காரங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கும் சரியான வேலை அமையுங்க. புதுசாக பணியில் சேர்ந்தவங்களுக்கு சிறப்போடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கொடுத்தல் வாங்கல இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. எதிர்பாராத உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. நம்பிக்கையானவங்களிடம் மட்டுமே பணத்தை கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதுவுமே கொடுக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசித்து கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உயர் பதவிகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் நல்ல செய்தியானது வந்து சேருங்க. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களோடு இருப்பவங்களால் உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வம்பு தும்புகள் வந்து சேரலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி வெற்றியும் பெறுவீங்க. மற்றவர்களிடம் பாராட்டும் மரியாதையும் பெறுவீங்க. கன்னிராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாளில் பெருமாளை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே போல் கன்னிராசியில் பிறந்த மாணவர்களுக்கு தேர்வில் இருக்கக்கூடிய பயமானது நீங்கி விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் ரிலேஷன் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.